பிரான்சில் வசிக்கும் வெளிநாட்டவர்களின் ஓட்டுநர் உரிமத்தை பிரெஞ்சு உரிமமாக மாற்றும் நடைமுறைக்கு அடுத்த ஆண்டு முதல் 40 யூரோ கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இந்த கட்டண மாற்று நடைமுறை இலவசமாக உள்ளது. இந்த நிலையான 40 யூரோ கட்டணம் பிரான்சில் புதிய குடியிருப்பாளர்களுக்கான கட்டாய மாற்றுதல், அசல் உரிமம் காலாவதியானால் புதுப்பித்தல் அல்லது இழப்பு, திருட்டு போன்ற காரணங்களுக்காக புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து பரிமாற்றங்களுக்கும் பொருந்தும். இந்த நடவடிக்கையானது வதிவிட அட்டைகளின் விலையில் 100 யூரோ அதிகரிப்பு உட்பட பிரெஞ்சு அல்லாத குடிமக்களை நோக்கி இயக்கப்பட்ட பிற புதிய கட்டணங்களுடன் வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணங்கள் மூலம் 160 மில்லியன் யூரோ வருவாயை ஈட்டவும் பில்லியன் கணக்கான சேமிப்பை கண்டறியவும் அரசாங்கம் முயல்கிறது. இந்த 40 யூரோ கட்டணம் புதிய ஓட்டுநர் உரிமத்தை உற்பத்தி செய்வதற்கும் வழங்குவதற்கும் ஆகும் செலவுகளை ஈடுகட்டும் நோக்கம் கொண்டது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வரைவு வரவு செலவு திட்டம் இன்னும் இறுதி நிலையை எட்டவில்லை என்றாலும் தேசிய சட்டமன்றத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கட்டணத்தை மாற்றியமைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ இல்லை. இதனால் இந்த கட்டணம் வரவு செலவு திட்டத்தில் இறுதி உரையில் இருக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் வரவு செலவு திட்டம் முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டால் கட்டணம் அமுலுக்கு வராமல் போகலாம். பிரான்சில் வசிக்கும் மற்றும் பிரெஞ்சு அல்லாத உரிமத்தை பயன்படுத்தும் அனைத்து ஓட்டுநர்களும் இறுதியில் அதை பிரெஞ்சு உரிமத்திற்கு மாற்ற வேண்டும் என்பது கட்டாயமாகும்.